வாசிக்கலையோ என்று வரக்கூடியவர். கல்லில் இருக்கும் தேரை கண்டு கருவில் இருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் அவன்தான் இறைவன் என்று எல்லா ஜீவராசிகளுக்கும் பணியளக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். தாயினுடைய சிறப்பை சிறப்பித்து சொல்லுகிற போது அன்னை தெரசாவை பற்றி ஒரு கவிதை சொல்வார்கள். அன்னை தெரசா கருவுற்றிருந்தால் ஒரு சில குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பாள். ஆனால் அவள் கருணையுற்றதினால்தான் உலகில் உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே அவள் தாயாக இருந்திருந்தாள். இன்னொரு புது கவிதை கூட நினைவிற்குரிய தாயை பற்றி சொல்கிற போது, அன்பு என்னும் தலைப்பிலே மிகச்சிறிய கவிதை கேட்டார்கள், அம்மா என்று சொன்னேன். கேட்டது அம்மாவாக இருந்திருந்தால் இன்னும் சிறியதாக சொல்லி இருப்பேன் நீ என்று சொல்வார்கள். கடவுள் எல்லோரிடத்திலுமே அருகில் இருக்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் தாயை படைத்ததாக நம்முடைய இலக்கிய நூல்கள் எல்லாம் சொல்கின்றன. இது உயர்தனைக்கு மட்டுமல்ல, அக்ரணையிலும் கூட இந்த பாங்கு இருக்கிறது. காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்று சொல்வார்களே, அதுபோல் அக்ரிணை உயிர்களிடத்திலும் உயர்தனை உயிர்களிடத்திலும் தாயினுடைய மாண்பு போற்றத்தக்கது. அதனால்தான்